ஹாய் எவ்ரிஒன். இன்றைக்கி ரவை யூஸ் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு 1 கப் ரவை எடுத்துக்கணும். கூடவே 1/2 கப் தயிர். தயிர் நல்ல புளிப்பான தயிராக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். புளிப்பு இல்லாத தயிர்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. 1/2 கப் தண்ணி. தயிர் எந்த கப்பில் எடுத்துக்கிட்டிங்களோ அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் வச்சிடலாம். அப்போ தான் ரவை தயிரோடு நல்லா மிக்ஸ் ஆகி சாஃப்ட் ஆகும். இந்த டைமில் உள்ளே வைக்கிறதுக்கு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கூடவே உளுந்தம்பருப்பும் 1 ஸ்பூன் ஜீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இது கூட நான் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் ஆட் பண்ணுறேன். பச்சை மிளகா 2 பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். இது கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் போதும். அந்தளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து இது கூட நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறமா தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த வெங்காயத்தோட நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு உருளைக்கிழங்கை நான் ஏற்கனவே பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கை நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக அப்படி முழுசாக உருளைக்கிழங்கை சேர்க்க வேணாம். அந்த மாதிரி மேஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கை இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். முழுசாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்டஃபிங் பண்ணும்போது நம்மளுக்கு சரியாக வராது. நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுடலாம். கொத்தமல்லி இலை போட்டு ஒரு தடவை இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஆற வச்சிடலாம். நல்லா இது நல்லா ஆறட்டும் கொஞ்ச நேரம். இப்போ 20 மினிட்ஸ் கழித்து நம்ம ரவையும் தயிரும் சேர்த்து வச்சுருந்தோம்ல அந்த பேட்டர், அது ரவை இப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. எதுக்காகனா நல்லா அந்த சாஃப்டாக புஃப்னு வர்றதுக்காக. அப்புறமா கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு. இதையும் சேர்த்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 டம்ளர் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். முழுசாக அந்த ஃபுல் 1/2 டம்ளர் தண்ணியும் ஃபுல்லாக இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணால் ரொம்ப தண்ணியாக ஆயிரும் பேட்டர். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பேட்டர் எந்த மாதிரி இருக்கணும்னா இந்த மாதிரி இருக்கணும். ஒரு செமி திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். பேன் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றி தோசை மாதிரி ரொம்ப பெருசாக ரவுண்டாக சுற்றிகிட்டே இருக்கக்கூடாது. லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்தா மட்டும் போதும். அதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் இருக்குல்ல, அதை இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா வடை மாதிரி தட்டிக்கோங்க. தட்டிட்டு நல்லா ஃப்ளாட் ஆக்கிட்டு அதை இந்த தோசையோட சென்டரில் வச்சிடலாம். வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு 1/2 கரண்டி மாவு, ரொம்ப நிறைய மாவு ஊற்ற வேண்டாம், சும்மா ஒரு 1/2 கரண்டி மாவு மட்டும் ஊற்றி அந்த ஸ்டஃபிங்கை மட்டும் கவர் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. ரொம்ப மாவு ஊற்றுனா ரொம்ப மொத்துன்னு ஆயிரும். அந்த மாதிரி பண்ண வேண்டாம். ரொம்ப குண்டாயிடுச்சுன்னா அப்புறம் உள்ளெல்லாம் வேகாது. லைட்டாக 1/2 கரண்டி மாவு ஊற்றி ஸ்டஃபிங்கை மட்டும் கவர் பண்ணிட்டு மேலே கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி 2 மினிட்ஸ் இது நல்லா வேகட்டும். இப்போது 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை திருப்பி போட்டுடலாம். ஒரு சைடு நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி போட்டு அதே மாதிரியே மூடி வச்சு இன்னொரு 2 நிமிஷம் குக் ஆகட்டும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம திருப்பி போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு.
2 சைடுமே வந்து நல்லா வந்து குக் ஆயிருக்கு. இந்த சைடும் வந்து நல்லா குக் ஆயிருச்சு. இப்ப இத வந்து தனியா ஒரு பிளேட்டுக்கு வந்து மாத்திரலாம். இது வந்து ரொம்ப ஈஸி பண்றது. இதே மாதிரி தான் எல்லாமே வந்து பண்ணணும். இப்ப இத வந்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன். உள்ள வந்து எப்படி ஸ்டஃபிங் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. இது வந்து நம்ம டக்குன்னு பண்ணிரலாம். இது வந்து நம்ம பேட்டர் ரெடி பண்ணி 20 மினிட்ஸ் வச்சுட்டு, அந்த 20 மினிட்ஸ் கேப்ல வந்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிரலாம். அதுக்கப்புறமா குட்டி குட்டியா அந்த மாதிரி தோசை மாதிரி போட்டு எடுத்துரலாம். இந்த பாருங்க ரொம்ப நல்லா வந்திருக்குல்ல. உள்ள வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்டஃபிங். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாருக்கும். ஸோ இதே மாதிரியே எல்லா தோசையும் நான் போட்டு எடுத்துட்டு காமிக்கிறேன். அதே மாதிரியே எல்லாத்தையுமே நான் போட்டு எடுத்துட்டேன். நல்லா வந்து சாஃப்ட்டா வந்திருக்கு. இது வந்து ரொம்ப நல்லாருக்கும். நம்ம ரவை யூஸ் பண்ணி பண்ண மாதிரியே இருக்காது. நெறைய பேருக்கு உப்மாலாம் வந்து பிடிக்காது. அப்ப ரவை யூஸ் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு குடுத்தீங்கன்னா, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம தோசை மாவுல போட்ட மாதிரியே தான் இருக்கும். இது கூடவே வந்து கெட்சப், சட்னி வந்து தொட்டுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாருக்கும். ஸோ ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாய்.